நான் வேற நீங்க வேறன்னு நான் பிரிக்க விரும்பல. இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றிய காரணத்தால் தான், அதன் மூலமாக அழுத்தம் தந்த காரணத்தால் தான் இந்த வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆக உங்களுக்கு நன்றி சொல்வது மட்டுமல்ல, நீங்கள் உடனடியாக ஒரு தேதி தர வேண்டும். அந்த தேதியை பயன்படுத்தி நாங்கள் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்த போகிறோம் என்று சொன்னார்கள். எனக்கு எதற்கு பாராட்டு விழா, அது என்னுடைய கடமை என்று நான் சொன்னேன். இல்லை இல்லை, நீங்கள் வந்தே தீர வேண்டும் என்று என்னிடத்தில் கட்டாயப்படுத்தினார்கள், அன்பு கட்டளையிட்டார்கள். அவருடைய அன்பு கட்டளையை நான் ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் வந்திருக்கிற நான் இந்த விழாவை பொறுத்தவரையில் எனக்கு பாராட்டு விழா என்று நான் கருதவில்லை, உங்களுக்கு நடந்திருக்கிற பாராட்டு விழாவாகத்தான் கருதி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் உறுதியாக நின்று குரல் கொடுத்தது மட்டுமல்ல, உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறீங்க, போராட்டத்தை நடத்தி இருக்கிறீங்க. ஆக உங்களுக்குத்தான் முதலில் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே என்னை பொறுத்தவரை எனக்காக நடைபெறுகிற பாராட்டு விழாவாக நான் கருதாமல் உங்களுக்காக நடைபெறக்கூடிய பாராட்டு விழாவாகத்தான் நான் கருதி கொண்டிருக்கிறேன். இன்னும் சொல்லணும்னா, நான் வேற நீங்க வேறன்னு நான் பிரிக்க விரும்பல. இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. ஆக ஒன்றிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் டங்ஸ்டன் சுரங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு மக்கள் சக்தியோட அதை நாம் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். அதற்கான மகிழ்ச்சி மிக்க வெற்றி விழாவாக இது அமைஞ்சிருக்கு. ஆகவே அந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்கள் மகிழ்ச்சியில நானும் கலந்து கொள்வதற்காக உங்களை நோக்கி நான் வந்திருக்கிறேன். உங்கள் முகத்தெல்லாம் பார்க்கிறப்போ, முக மலர்ச்சியெல்லாம் பார்க்கிறப்போ, உங்க எழுச்சியை பார்க்கிறப்போ, உங்க மகிழ்ச்சியை பார்க்கிறப்போ, உங்க ஆர்வத்தை பார்க்கிறப்போ, ஆரவாரத்தை பார்க்கிறப்போ, இங்கே இருந்து நின்றதான் உங்களிடத்துல பேசிக்கிட்டே இருக்கணும் போல எனக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. ஆனா நேரம் இல்லை. காரணம், இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு சென்னை விமானத்தை பிடிச்சு நான் சென்னைக்கு போய் நாளைக்கு விழுப்புரம் மாவட்டத்திற்கு 2 நாட்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய அவசியத்திற்கு ஆளாகி இருக்கிறேன். ஆகவே சுருக்கமாக நான் உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புவது, இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுமைகளை, என்னென்ன அக்கிரமங்களை, மக்களுக்கு விரோதமான செயல்களை எல்லாம் எதேச்சதிகமாக செய்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும்.